சோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கொசிகண்ட் கொடுத்துருக்காங்க. சோ கொசிகண்ட்டுக்கு மைனஸ் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், சைனுக்கு மாதிரியே வெளியில மைனஸ் எடுத்துக்கணும். சரியா? அப்போ கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் அந்த ரூட் என்ன வேல்யூ, தீட்டாவோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ, இந்த வேல்யூவை உள்ள எடுத்துக்கோங்க. சோ அப்போ எப்போ √2 இருக்கும்னா π/4 இருக்கையில √2 இருக்கும். அப்போ π/4 இருக்கையில √2 இருந்ததுன்னா அதோட ரேஞ்ச் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், அந்த ரேஞ்ச் எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? சோ இங்க மைனஸ் இருக்கனால -π/4. நெக்ஸ்ட் கவனிடா. சோ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. tan இன்வெர்ஸ் கொடுத்திருக்காங்க, cos இன்வெர்ஸ் கொடுத்திருக்காங்க, sin இன்வெர்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப பண்ண மாதிரியே தான் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க क्वेश्चनக்கு y = tan inverse of 1 ன்னு எடுத்துக்க போறோம். y ஓட வேல்யூ 1. சோ tan எப்போ 1 ஆ இருக்கும்னா π/4 இருக்கையில 1 ஆ இருக்கும். அப்போ y ஓட வேல்யூ π/4. புரிஞ்சுதா? இப்ப பண்ண அதே ஸ்டோரி தான். சரியா? ரேஞ்ச் எடுத்துக்கோ, பிரின்சிபல் வேல்யூ எடுத்துக்கோ. ரேஞ்ச் இந்த வேல்யூக்குள்ள அந்த வேல்யூக்குள்ள இருக்கும்ன்றதுக்காக நம்ம ரேஞ்ச் எல்லாத்துக்குமே ரேஞ்ச் எடுக்கணும். இதுல எல்லாத்துக்குமே இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அதுக்குதான் இந்த ஃபார்முலா நான் லிஸ்ட் கொடுத்துருக்கிறேன் உனக்கு. சரியா? சோ இப்போ அதுக்குள்ள வர மாதிரி தான் கொடுப்பாங்க. வேல்யூஸ் அதுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேல்யூஸ் வர மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க. சரியா? சோ இப்போ அதே மாதிரி cos இன்வர்ஸ் ஆஃப் -x எப்படி எடுக்கணும், π மைனஸ், இது இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோ, மாத்தி எழுதிட போற, இது ஃபார்முலா நோட்ல எடுத்து எழுது. சரியா? π மைனஸ் cos இன்வர்ஸ் ஆஃப் x, ஏன்னா மைனஸ் இருக்கனால π மைனஸ் எடுத்துக்கிறோம் அதுல. சரியா? சோ π ஆல்ரெடி இருக்கு, 1/2 ஓட வேல்யூ π/3, எல்சிஎம் எடுத்தனா 2π/3. சோ 2π/3 ஓட நார்மல் எப்பவுமே cos ஓட வேல்யூ வந்து 0 to πக்கு நடுவுல இருக்குன்னு அர்த்தம். இது ஓகேவா? அதான் பிரின்சிபல் வேல்யூ. சோ 3 வேல்யூவும் அதே மாதிரி கண்டுபிடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் சைனுக்கு கண்டுபிடிச்சுக்கிறேன். சைனுக்கு y = -π/6 வருதா? சோ அதோட ரேஞ்ச் எடுத்து எழுதிட்டு இதுக்குள்ள வருதுன்னு எழுதுற. வர ஆன்சர் மூணுமே என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணணும். இதுதான் நம்மளோட क्वेश्चन. சோ இது ஆட் பண்ணணும். அப்போ இது மூணுமே எடுத்து ஆட் பண்ணி வேல்யூ எழுதணும். புரிஞ்சுதாடா? சோ இதுவும் அதே தான், ட்ரை பண்ணு இந்த சம். 11th சம் சேம் சம், மெத்தட் 2. ஓகே, ஒரே சம் தான், ஒரே சம். இது அதே மெத்தட் தான். ஆனா இதுல என்னன்னா வெளியில 2 இருக்கு. எப்பயும் பண்ற மாதிரி பண்ணிட்டு அந்த நம்பருக்கு முன்னாடி 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்க பாரு. சோ இப்ப π/2 1/2க்கு வேல்யூ π/6 ன்னு எழுதுனா அந்த 2 மல்டிப்ளை பண்ணும். எப்பயும் பண்ற மாதிரி நார்மல் கால்குலேஷன்ஸ் தான். கவனிக்கிறீங்களா? sin inverse of x is equal to y. அப்போ y is equal to sin inverse of x ன்னு எழுதலாமா, y ஓட வேல்யூ. சோ அப்ப sin inverse of x நான் ரேஞ்ச் ஆல்ரெடி உனக்கு கொடுத்திருக்கேன், அந்த ரேஞ்ச் எடுத்து எழுதிக்கோ. சரியா? அப்போ இந்த y ஓட வேல்யூ எப்படி இருக்கும், இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். அதனால அந்த ரேஞ்ச் மட்டும் எழுதுனா போதும். புரியுதாடா? இது நார்மல் நம்ம இப்ப போட்டதுதான், அதே மாதிரி தான். இப்ப tan-க்கு உனக்கு தெரியும் secant inverse of -x நீ பாக்கல, கரெக்டா? சோ அப்போ மைனஸ் ஆஃப் -x எடுக்கல, π மைனஸ் secant inverse of 2 ன்னு எடுத்துக்கணும். இதுல இது தப்பு, secant inverse போட்டுக்கோ. சரியா? சோ அப்போ அதே மாதிரி π மைனஸ், அப்ப 2 எப்போ வரும், π/3 இருக்கையில வரும், எல்சிஎம் எடுத்து எழுத வேண்டியதான். சரியாமா? ஆமா, சீக்கண்ட் -x வந்தாலும் அப்படிதான் எழுதணும். நீ क्वेश्चनே தப்பா கேக்குற. cos இன்வெர்ஸ் ஆமா, உள்ள இப்போ இந்த பிராக்கெட்குள்ள மைனஸ் வந்தாலே π எடுத்துக்கணும். சரியா? அது வெளியில மைனஸ் வந்துச்சுன்னா அதோட மைனஸ் அது இருந்தா ப்ராப்ளம் இல்ல. அப்படி இருந்ததுன்னா உள்ள மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ற மாதிரி வரும். அது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க உனக்கு. சரியா? வந்தாலுமே இதுக்கு வெளியில நீ மைனஸ் எடுக்கணும். இப்ப சப்போஸ் இப்படி தானே சொல்ற, இப்படி இருந்ததுன்னா என்ன பண்றதுன்னு, அப்போ இப்படி பிராக்கெட் போட்டு மைனஸ் எடுத்துக்கணும். சரியா? இது எல்லாம் அதேதான்டா, சேம். முடிச்சிருவியா? நாளைக்கு டெஸ்ட் எழுதிடுறியா? சீக்கிரம் முடிங்க கடகடன்.